ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வீச்சு, முட்டை வீச்சு, லாப்பா இது மூணுமே எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம நார்மலாக பரோட்டா மாவில் தான் பண்ணுறோம். ஏற்கனவே பரோட்டா எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் மாவு எந்த மாதிரி பிணையணும், எந்த அளவுக்கு ஊற வைக்கணும், எப்படி வந்துட்டு சாஃப்டான பரோட்டா பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நான் மாவெல்லாம் பிணைஞ்சிட்டு ஊற வச்சுட்டு பீடா போட்டு இந்த மாதிரி அப்படியே தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து நம்ம ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு பரோட்டாவும் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதுல வீச்சு, முட்டை வீச்சு, லாப்பா எல்லாமே பண்ணிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறது சாதா வீச்சு தான் பண்ணுறேன். கையில் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இல்லைன்னா கட்டை இருக்கும் இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் கரெக்டாக கல் அகலத்துக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு தேய்ச்சிக்கலாம். நம்ம கடையில் அப்படின்னா இந்த மாதிரி வீசி போட்டோம் அப்படின்னா கல் வந்து பெருசாக இருக்கும். ஸோ நம்மளால் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வீட்டில் அப்படிங்கிறதுனால நம்மகிட்ட கல் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது இல்லையா, அதனால் அதை மட்டும் பார்த்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு திருப்பி திருப்பி எடுத்தோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு வீச்சு வந்துட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சாச்சு. பரோட்டா போடுறத விட இது ரொம்பவே ஈஸி. இதுக்கு அடுத்ததாக வந்துட்டு நம்ம முட்டை வீச்சு பண்ணிடலாம். அது வந்து நான் கட்டையிலேயே வந்து உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி வீசவெல்லாம் வேண்டாம், நம்ம கட்டையிலேயே அழகாக நம்ம கல்லுக்கு தகுந்த மாதிரி ரவுண்டாக அப்படியே விரிச்சிடலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களால் மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. அவ்வளோதான், இதே போல் சிம்பிளாக தேய்ச்சிட்டு இப்போ இதை எடுத்து நம்ம கல்லில் போட்டுடலாம். கல்லில் போட்டுட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுருங்க. இப்போ நான் இதுக்கு வந்துட்டு முட்டை கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக நான் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் தேவைப்பட்டால் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து முட்டையை வீச்சில் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது வந்துட்டு வெந்துட்டுருக்கட்டும், அப்பப்போ இதை திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இதுக்கிடையில் லாப்பாக்கு வந்துட்டு நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாமே கலந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயம் அதை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே முட்டையில் வச்சு வந்து திருப்பி போட்டு வந்துடலாம். அடுத்ததாக முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடவே வந்துட்டு நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய சிக்கன் குழம்பு, இல்லைனா மட்டன் குழம்பு, நார்மல் எம்டி சால்னா, வெஜ் குருமா, இந்த மாதிரி எது இருக்கோ அதை வந்து ஒரு கரண்டியிலேருந்து அரை கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். முட்டை அந்த வெங்காயம், தக்காளி வந்துட்டு விதையை நீக்கிட்டு தான் போடணும். அப்போ தான் புளிப்பு இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா புளிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததான் நம்ம முட்டை வீச்சுக்கு எப்படி தேய்ச்சி போட்டோமோ அதே மாதிரி இதையும் நம்ம தேய்ச்சே போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு மடிக்கிறப்ப வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ தேய்ச்சிட்டு அதையும் கல்லில் எடுத்து போட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, குருமா, முட்டை இது எல்லாத்தையுமே கரெக்டாக சென்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து 4 பக்கமும் கரெக்டாக ஃபோல்ட் பண்ண முடியும். நீங்கள் 4 பக்கமும் ஃபோல்ட் பண்ணலாம், இல்லை வந்து முக்கோணம் மாதிரி ஷேப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் அது போலையும் கூட மடிச்சுக்கலாம். இப்போ லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு நான் வந்து 4 பக்கமும் மடித்து விட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வந்துட்டு வச்சு வேக வைக்கணும், இல்லாட்டி முட்டை வந்துட்டு நடுவில் வேகாது. இப்போ அது வந்து பின்னாடி பக்கம் வெந்துட்டுருக்கு. லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே நல்லா வெந்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த தோசை கரண்டியை வச்சுட்டே நாளாக வந்து நம்மளால் கட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இது வந்து வீச்சு, இது கூட குழம்பு வச்சாச்சு. அடுத்ததாக வந்துட்டு முட்டை வீச்சு, அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு நார்மலாக நம்ம வீட்டில் எப்போவுமே போடுவோம்ல அந்த பரோட்டா. இன்றைக்கி நாங்கள் இது கூட வச்சுருக்கிறது எல்லாமே வந்துட்டு மட்டன் குழம்பு தான். இதுக்கு அடுத்ததாக வந்துட்டு நான் லாப்பா காமிக்கிறேன். இது வந்து நல்லா 2 பக்கமும் ஸ்லோவில் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிட்டேன். இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேவைப்பட்ட சிக்கன் பீசஸ் கூட நீங்கள் பொடி பொடியாக அதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.